ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது நியூட்ரிஷனில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் மூணும் பார்த்தோம். அடுத்தது மினரல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சுருக்கோம். மேக்ரோ அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய சைஸுன்னு அர்த்தம். மைக்ரோ அப்படின்னா சின்னது. மைக்ரோஸ்கோப் அப்படின்னு எதுக்கு நம்ம அதை சொல்கிறோம்? கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டியாக இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ மேக்ரோ அப்படின்னா பெருசு, மைக்ரோ அப்படின்னா சின்னது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய மினரல்ஸ்லேயே பெரிய சைஸ் அப்படின்னு அர்த்தம். அதில் ஃபஸ்ட்டு கால்சியம் பார்க்க போகிறோம். ஓகே, கால்சியம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். கால்சியம் இஸ் ஏ மேஜர் மினரல் எலிமெண்ட் ஆஃப் த பாடி. இது நம்மளோட தெரியும் உங்களுக்கு, கால்சியம் எதுக்கு யூஸ் ஆகுது, கால்சியம் எதுலேருந்து கிடைக்கிது, கால்சியம்னால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு. இது நம்மளோட மேஜர் மினரல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினரல் நம்மளோட பாடிக்கு. இது கால்சியம் அப்படின்னா CA அப்படின்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். கால்சியம் அக்கர்ஸ் இன் த ஹையஸ்ட் அமௌண்ட்ஸ் இன் த பாடி. நம்மளோட பாடியில் கால்சியம் அதிகமான அளவு இருக்குது. இட் கான்ஸ்டிடியூட்ஸ் 1.5 to 2% ஆஃப் த பாடி வெயிட் ஆஃப் அன் அடல்ட் ஹியூமன். நம்மளோட பாடியிலேயே 1.5 to 2% ஆஃப் வெயிட் இந்த கால்சியம் இருக்குது. An average adult body contain about 1000 to 1200 gram of calcium, of which over 99% is found in bone and remaining 1% in soft tissue. அப்போ நம்மளோட பாடியில் 1000 to 1200 கிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது. இதில் இந்த 1000 to 1200 கிராமில் 99% ஆஃப் கால்சியம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா போனில் இருக்குது. மீதி 1% ஆஃப் கால்சியம் சாஃப்ட் டிஷ்யூவில் இருக்குது. The amount of calcium in the blood is usually about 10 to 11 gram per DL deciliter of calcium found in 100 cc. 100 cc னா 100 ml னு அர்த்தம். ஓகேங்களா? கால்சியம் நம்மளோட பிளட்டில் 10 to 11 gram per DL இருக்குது. இதுதான் நார்மல் வேல்யூ. அடுத்தது ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ். எவ்வளோ நம்மளுக்கு கால்சியம் தேவைப்படுது அப்படின்றத பாருங்கள். இன்ஃபண்ட் அப்படின்னா யார்? பிறந்த 1 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் உள்ள பேபியை நம்ம இன்ஃபண்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு 500 mg per DL. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சில்ட்ரன் 1 to 3 years. 1 to 3 இயர்ஸில் 600 mg per DL கிடைக்குது. 4 to 6 இயர்ஸில் 600 mg. 7 to 9 இயர்ஸ்னால் 600 mg கொடுக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2ஆக பிரிச்சுருக்காங்க. 10 to 12 இயர்ஸ்க்கு 800 mg கிடைக்கணும். அடுத்து 13 to 15 இயர்ஸ்க்கு 800 mg. 16 to 17 இயர்ஸ்க்கு 800 mg. அடல்ட்டுக்கு மென் ஆர் உமன் அவங்களுக்கு 600 mg. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 1200. லாக்டேஷன் மீன்ஸ் ஃபீடிங் கொடுக்குறாங்கல்ல, தாய்ப்பால் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம லாக்டேஷன் சொல்லுவோம். அவங்களுக்கு 1200 mg கிடைக்கணும். போஸ்ட் மெனோபாசல் உமன் அவங்களுக்கு 800 mg கிடைக்கணும். இதுதான் டெய்லியும் தேவைப்படுற அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு தேவைப்படுற கால்சியம் லெவல். ஓகேங்களா? அடுத்து டயட்ரி சோர்ஸஸ். இதிலெல்லாம் இந்த கால்சியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் நேச்சுரல் டயட்ரி சோர்ஸஸ் ஆஃப் கால்சியம் இஸ் த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் அதிகமான அளவு இருக்குது. அடுத்தது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்ன்னு பொதுவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கர்டுனா தயிர், பட்டர் மில்க்கு, மோர், சீஸு, இந்த ஆடை சொல்லுவோம்ல அது, அப்புறம் எக் அண்டு ஃபிஷ்ஷு. எ லிட்டர் ஆஃப் கவுஸ் மில்க் ப்ரொவைட் அபவுட் 1200 to 1250. ஓகேங்களா? இது mg ஆஃப் கால்சியம். கவு மில்கில் 1200 to 1250 mg மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் நம்மளுக்கு கிடைக்கிது. சம் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். வேறு இதிலலாம் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் சோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராகினா என்ன? நம்மளோட கேழ்வரகு. ஓகேங்களா? குட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள்னால் என்ன? நம்மளோட பேரிக்காய். ஓகேங்களா? லேடிஸ் ஃபிங்கர், கேரட், பீட்ரூட், ஆனியன். அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சோர்ஸ் பார்த்திங்கன்னா மீட்டு, ஃபிஷ்ஷு. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா அதாவது பெஸ்ட்டு நேச்சுரல் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா மில்க் அண்டு மில்க் ப்ராடக்ட்ஸு.
அடுத்தது வந்து சீப்பஸ்ட்டு சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரியல், மில்லட் அண்டு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இதிலலாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் கால்சியம் இன் த பாடி போன் அண்டு டூத் ஃபார்மேஷன். நம்மளோட போனுக்கும் நம்மளோட டூத்துக்கும் தான் இது அதிகமாக தேவைப்படுது. மோர் தென் 99% ஆஃப் த பாடிஸ் கால்சியம் இஸ் ஃபவுண்ட் இன் த போன்ஸ் அண்ட் டீத். அப்ராக்சிமேட்லி 1% or 2% ஆஃப் அடல்ட் பாடி வெயிட் இஸ் கால்சியம். ஏன்னா அது 99% போனில் தான் இருக்குன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நம்மளோட பாடி வெயிட்டில் 1% to 2% வந்து இந்த கால்சியம் தான் இருக்குது. வென் ஹைட்ராக்சி அப்படைட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் போன், த ரிமைனிங் டிஷ்யூ இஸ் அன் கொலாஜன் மேட்ரிக்ஸ். வந்து எங்கே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹைட்ராக்சி அப்படைட் இஸ் வந்து போன்லேருந்து இதை வந்து நம்ம ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த டிஷ்யூ தான் வந்து கொலாஜன் மேட்ரிக்ஸாக இருக்குது. இஃப் டயட்ரி கால்சியம் இஸ் இன்சஃபிஷியன்ட் டியூரிங் கிரிட்டிக்கல் பீரியட், டயட்ரி கால்சியம் வந்து சில டைம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா இந்த இதுலேருந்து அந்த போனில் இருக்குதுன்னு சொன்னல, அதுதான் நம்மளுக்கு கால்சியமை ரீப்ளேஸ் பண்ணுது. த இனிஷியல் ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபீட்டல் skeleton, childhood growth or the rapid growth of lung bone during adolescence. நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு டயட் எடுத்துக்கிற ஒரு 3 வேளையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லாத சாப்பாடு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து அதுலேருந்து உங்களுக்கு கால்சியம் கிடைக்கல. ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ கால்சியம் கிடைக்கணும்னு இருக்குது நம்மளுக்கு டெய்லி அலவன்ஸில். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து கால்சியம் நம்ம எடுத்துக்காத டைமில் நம்மளுக்கு அந்த கால்சியமை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து இந்த போன்லேருந்து ரீப்ளேஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்தது தென் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹெல்த்தி போன் இன் ஹெண்டர். ஹெல்த்தி போனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கால்சியம். அடுத்து பிளட் கிளாட்டிங். கால்சியம் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரின் விச் இஸ் த ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸ் ஆஃப் எ பிளட் கிளாட். கால்சியம் வந்து எதுக்கு எசென்ஷியல், எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரின். ஃபைப்ரின் அப்படின்னா நாரை வந்து உருவாக்கிறதுக்கு பயன்படுது. விச் இஸ் த ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸ். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது கையில் கிழிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், அப்போ வந்து பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா திடீர்னு பிளட்டு கிளாட் ஆகிடும். அப்போ கிளாட் ஆகும்போது அங்கே என்ன நடக்குது, பிளேட்லெட் ஃபார்மேஷன் ஆகிடுது. அது மேலே வந்து அப்படியே ஒரு ஃபைப்ரின் அப்படியே ஒரு கோடு மாதிரி பிரித்து நம்ம எடுக்கிறோம்ல, பிளட் நம்ம எங்கேயாவது கிழிச்சிக்கிட்டதுக்கப்புறம் அது மேலேருந்து அப்படியே தோல் அப்படி உரிச்சு எடுக்கிறோம்ல, அது வந்து அந்த ஃபார்மேஷன், அந்த உரிகிற தோல், அந்த ஃபைப்ரின், அந்த நார் வந்து ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மசில் அண்ட் நர்வ் ஆக்ஷன். கால்சியம் அயன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் மசில் கன்ட்ராக்ஷன் அண்ட் த ரிலீஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஃப்ரம் நியூரான் ஸ்னாப்ஸஸ். மசில் அண்ட் நர்வ் ஆக்ஷனுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல நான் இப்போ ஊக்கால குத்துறேன் இப்போ அப்படின்னா, ஒரு மசில்ஸில் குத்துறேன் அப்படின்னா அது எப்படி வந்து நான் குத்துறேன் உனக்கு வலிக்குதுன்னு தெரியுது? அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நான் அப்படி ஊக்க எடுத்துகிட்டு குத்த வந்தேன்னாவே அந்த செல்லு வந்து அந்த குத்துறத அப்படியே டக்குன்னு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நியூரான்ஸ் மூலயமா பிரெயினுக்கு கொண்டு போயிட்டு, ஐயோ அவன் குத்துறாங்க கையெடு அப்படின்னு பிரெயின் வந்து திருப்பி உனக்கு அந்த கையில் ரிப்ளே பண்ணுது. அதனால தான் உடனே நம்ம கையை எழுத்துக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த டிரான்ஸ்மிட் வந்து ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எது தேவைன்னா இந்த கால்சியம் தேவை. It also helps in transmission of nerve impulses and activation of enzymes. இது nerve impulses transmit பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. அப்புறம் என்சைம்ஸை வந்து ஆக்டிவேஷன், நம்ம பாடியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது, அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள், activate a number of enzymes including pancreatic lipase, adenosine triphosphates and proteolytic enzymes, and it is required for the synthesis of acetylcholine, a sub necessary for transmission of nerve impulses. எதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னா, அதை சொல்ல nerve impulses ஆகும்போது அங்கே வந்து acetylcholine அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் என்சைம் இருக்குது. அந்த என்சைமை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் வந்து ரொம்ப தேவைப்படுது. Metabolic reactions. Calcium is necessary for metabolism of enzymes and hormones and also intestinal absorption of vitamin B12. The activation of the fast splitting enzyme pancreatic lipase and the secretion of insulin by the beta cells of the pancreas. அதாவது இந்த கால்சியம் இருந்தால் தான் வேறு ஏதோ ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்றது, நம்ம வேறு ஏதோ ஒரு சத்து வந்து நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் ஆகும் அப்படின்னு இருக்குதுன்னா, அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன தான் எடுத்தாகணும், அந்த கால்சியம் வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ என்ன கால்சியம் இப்போ நம்ம எடுக்கலைன்னா வேறு எந்த சத்து நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம உடம்புல ஒட்டாது, அப்சார்ப்ஷன் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B12.
விட்டமின் B12 வந்து நீ இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன தான் நீ நிறைய எடுத்துக்கிட்டாலும் கால்சியம் உடம்புல இல்லை அப்படின்னா அது வந்து அப்சர்ப்ஷன் ஆகாமல் வேஸ்டேஜாக தான் வெளியில் போகும். சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ மற்றதும் சொல்கிறாங்க. பேன்க்ரியாட்டிக் லிப்பேஸு, அப்புறம் இன்சுலின், இது எல்லாமே அப்படி தான். கால்சியம் இல்லைன்னா இது எதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. கால்சியம் ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் த செல் மெம்பரைன்ஸ் ப்ரோட்டீன் தட் கவர்ன் த செல் மெம்பரைன்ஸ் பெர்மியபிலிட்டி டு நியூட்ரியன்ஸ். நம்ம செல்லில் படிச்சிருக்கோம் சரிங்களா? ப்ரோட்டீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோட்டீன் மாலிகுல் இருக்குது அப்படின்னு செல்லில் படிச்சிருக்கோம். அப்போ அந்த ப்ரோட்டீன் இருந்தால் தான் ஒரு செல்லுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர அந்த பெர்மியபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். செல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பிளாஸ்மா மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற க்ரீன் கலரில் இருக்குமே, அதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. It helps in contraction of muscles and provide rigidity to skeletal structure. இதுதான் வந்து மசிலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த போன் கூட ஜாயின் பண்ணி மசில் ரிஜிடிட்டி தருது. ஓகேங்களா? நம்ம நடக்கும் போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, எல்லா டைம்லேயுமே. இட் ரெகுலேட் த கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில் இன்க்ளூடிங் த ஹார்ட் பீட். இது வந்து மற்ற எல்லா மசில்ஸையும் கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, ஹார்ட் வந்து கன்ட்ராக்ஷனே ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. It also plays a crucial role in the transformation of the light to electrical impulses in the retina. இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் இப்படி பார்த்த உடனே லைட் ரேஸ் வருதில்ல, அது வந்து ரெட்டினா வரைக்கும் போனால் தான் திருப்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக தெரியும். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த கால்சியம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கால்சியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்வை கோளாறுகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால்சியம். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் கால்சியம் டிஃபிஷியன்சி. சப்போஸ் கால்சியம் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கல அப்படின்னா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரனுக்கு வந்து ரிக்கட்ஸ் டிசீஸ். ஏன்னா நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா 1 மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக. இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா ஒரு 4 ஆன்சர் கொடுத்து இதில் எது கால்சியம் டிஃபிஷியன்சிலேருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன மினரல், அதோடைய டிஃபிஷியன்சி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். Rickets, a disease of bone formation in children, most commonly the result of vitamin D deficiency, marked by inadequate mineralization of developing cartilage and newly formed bone, causing abnormalities in the shape, structure and strength of the skeleton. கால்சியம் இல்லை அப்படின்னா ஒரு போன் வளருதுன்னா அது கரெக்டான ஷேப்லேயோ ஸ்ட்ரக்சர்லேயோ ஸ்ட்ரென்த்லேயோ இருக்காது. ரொம்ப லைட்டாக இருக்கும், அது வளராது, வேகமாக பெருசாக வளராது, சின்னதாகவே இருக்கும். இப்போ அந்த மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் எல்லாமே வரும். அதுக்கு பேர் தான் வந்து ரிக்கட்ஸ். சரியா? ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸில் வரது. அடுத்தது டிக்ரீஸ்டு ரேட் ஆஃப் க்ரோத். அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். நெகட்டிவ் கால்சியம் பேலன்ஸ். கால்சியம் வந்து பேலன்ஸ் ஆகவே ஆகாது, எப்பொழுதும் அவங்களுக்கு கம்மியாகவே இருந்துகிட்டே இருக்கும். லாஸ் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் போன் லீடிங் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். போனில் வந்து கால்சியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அந்த போன் வந்து சிதையுதுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஹைப்பர்பிளேசியா, டிஃப்யூஸ் ஓவர் க்ரோத் ஆஃப் பாராதைராய்டு கிளாண்ட். பாராதைராய்டு கிளாண்ட் வந்து அதிகமாக பெருசாகிடும் கால்சியம் இல்லைன்னா. ஹைப்பர் இரிட்டபிலிட்டி அண்டு டெட்டனி லீடிங் டு டெத்து. அதாவது ஹைப்பர் இரிட்டபிலிட்டி, போனில் வந்து ஒழுங்காக இந்த கால்சியம் இல்லைன்னா போன் வந்து அதோடைய வேலையை வந்து செய்ய முடியாது. அதுக்கு மேலே உள்ள மசில்ஸும் கன்ட்ராக்ஷன் ஆகிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஒன்று ஓவர் கன்ட்ராக்ஷன் ஆகிடும், இல்லைனா கன்ட்ராக்ஷனே ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. அடுத்தது அடல்ட்டுக்கு. A served deficiency of calcium is adult lead to osteoporosis and osteomalacia. இது ரெண்டும் அடல்ட்டுக்கு வரக்கூடியது. osteoporosis அப்படின்னா என்னென்னு பாருங்கள். osteoporosis is the most common bone disease in human, எஸ்பெஷலி இன் வெஸ்டர்ன் சொசைட்டி. இது வந்து அதிகமாக இந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ்லலாம் வரும், பார்த்துருப்பீங்க, அந்த விளம்பரத்துலலாம் வரும். போன் டென்சிட்டி குறைஞ்சிடுது, அந்த யாரோ ஒருத்தவங்க நடிப்பாங்களே, அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவி பார்க்கும்போது. போன் டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா இப்படி தான், எதையுமே தூக்க முடியாது, நவுத்த முடியாது, அந்தாண்டெல்லாம் ஓட முடியாது, உடையற முடியாது. அதனால் உமன்ஸ் ஹார்லிக்ஸ் குடித்தா அந்த கால்சியம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் இல்லை, டெய்லியும் பால் குடித்தாவே போதும், நம்மளுக்கு தேவையான கால்சியம் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ அது தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டென்சிட்டி வந்து குறையிறது தான். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை லோ போன் மாஸ், ஸ்ட்ரக்சரல் டிட்டோரியேஷன் அண்ட் டிக்ரீஸ்டு போன் ஸ்ட்ரென்த்து. அந்த இது எல்லாம் மாஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா?
ஆஸ்டியோமலேசியா அடுத்தது. ஆஸ்டியோமலேசியா இஸ் a condition leading to softening of the bone due to defective deposition of mineral especially calcium. போனில் வந்து கால்சியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆகிடும், போனு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. போன் எப்படி இருக்கணும், எப்பொழுதுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸ்ட்ரென்த்தாக இல்லைனா என்ன ஆகும், ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடும். நீ விழுறும் போது இப்படி கையை ஊன்னாவே கையில் ஊன்ற இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடும். அப்போ உனக்கு நீ வந்து ஆஸ்டியோமலேசியாவில் இருக்கன்னு அர்த்தம். அப்போ உனக்கு கால்சியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இட் இஸ் மெயின்லி காஸ்டு பை த லேக் ஆஃப் விட்டமின் டி விச் இஸ் அப்டைன் ஃப்ரம் சன்லைட். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. விட்டமின் டியும் டிஃபிஷியன்ஸாக இருந்தாலும் இது வரலாம் ஆஸ்டியோமலேசியா. சன்லைட்லேருந்து தான் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. அப்போ சன்லைட்லேயே நான் வெயிலுக்கே போக மாட்டேன் மேம், நான் வெயிலே பட மாட்டேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து அடல்ட்டுக்கு வரக்கூடியது ஆஸ்டியோபோரோசிஸ் அண்டு ஆஸ்டியோமலேசியா. அடுத்து டெட்டனின்னா தெரியும், டெட்டனஸ்னால் என்ன, ரணஜன்னி. அதோட மெயின் சிம்டமே என்னது, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் மசில்ஸ். ஓகேங்களா, டிக்ரீஸ்டு அயனைஸ்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் சீரம் கால்சியம் காசஸ் டெட்டனி. அதாவது சீரத்தில் வந்து பிளட்டில் வந்து கால்சியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டெட்டனஸ் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திஸ் மே பி டியூ டு அண்ட் இன்க்ரீஸ் இந்த pH ஆஃப் பிளட்டோட pH அதிகமாகிடும். புவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் த இன்டெஸ்டைன். கால்சியம் வந்து இன்டெஸ்டைனில் கம்மியாக அப்சர்ப்ஷன் ஆகிறதுனால இது வரும். டிக்ரீஸ்டு டயட்ரி இன்டேக் ஆஃப் கால்சியம்னால வரலாம். இன்க்ரீஸ்டு ரீனல் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் கால்சியம் ஆஸ் இன் நெஃப்ரைட்டிஸ். நம்ம கால்சியம் எடுத்துக்கிட்டு அது யூரினல் வழியாக கிட்னி வழியாக யூரின் வழியாக வெளியில் போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு இது வரும். பாராதைராய்டு டெஃபிஷியன்சி அண்ட் இன்க்ரீஸ்ட் retention of phosphorus as in renal tubular disease. பாராதைராய்டு டெஃபிஷியன்சி வந்துச்சுனாலும், பாராதைராய்டுனா என்ன, நம்மளோட தைராய்டு கிளாண்டுலேயே எக்ஸ்ட்ரா 2 பாராதைராய்டு கிளாண்டு இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து ரிட்டென்ஷன் அப்படின்னா தங்கிக்கிறதுன்னு அர்த்தம். பாஸ்பரஸ் வந்து தங்கிக்கிச்சு அப்படின்னா இந்த கால்சியமோட லெவல் வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும். ஓகேங்களா, அதுதான் இந்த டெட்டனி. அடுத்து ரீனல் ரிக்கட்ஸ். ரீனல் ரிக்கட்ஸ் ஆர் மோர் அக்யூரேட்லி டிசைன் ஃபெமிலியர் ஹைப்போபாஸ்பேட்டமிக் ரிக்கட்ஸ். பாஸ்பேட்டமிக்னா ஹைப்போனா கம்மி, பாஸ்பேட்டமிக்னா பாஸ்பேட் இந்த பிளட்டில் வந்து பாஸ்பேட் கம்மியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை அப்படின்னா இன்ஹெரிட்டட் டிசீஸ். இது வந்து ஒரு இன்ஹெரிட்டட் டிசீஸ், தடுக்கக்கூடியது. கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வந்து கண்டிப்பாக வரும். கால்சியம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வராமல் தடுக்குது. affected males show hypophosphatemia and serves rickets. அது பாஸ்பேட்டேமியா வந்து நம்ம வராமல் தடுத்துட்டோம் அப்படின்னா ரிக்கெட்ஸ் வராமல் நம்ம தடுத்துடலாம். ஓகேங்களா, அடுத்தது டாக்ஸிசிட்டி. அதாவது கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டிசீஸ்லாம் வருது சில்ட்ரனுக்கு, அடல்ட்டுக்கு. டெட்டனை, ரீனல் ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து டாக்ஸிசிட்டி. அது அதிகமாகிடுச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிம்டம் இன்க்ளூடிங் டிங்க்லிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அண்ட் ஏரியா அரவுண்ட் மவுத், மசில் கிராம்ப்ஸ், ஃப்ராக்சர், ஸ்டண்டட் க்ரோத் இன் சில்ட்ரன் அண்ட் போன் லாஸ் இன் அடல்ட்டு, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ட்ரமாஸ். இது எல்லாமே வரலாம் கால்சியம் வந்து நம்மளுக்கு டாக்ஸிசிட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா, அடுத்தது வந்து நம்ம பாஸ்பரஸ் பார்க்க போகிறோம். கால்சியம் முடிஞ்சிருச்சு. கால்சியமில் என்னென்ன பார்த்தோம், டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால்சியம் பார்த்தோம். அடுத்து வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பாஸ்பரஸ். இதுவும் வந்து ஒரு மேக்ரோநியூட்ரியன்ட் தான். பாஸ்பரஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, an adult human body contain about 400 to 700 gram of phosphorus as phosphates. A greater part of this is present in the bone and teeth, the rest in tissues. P is present in the body as inorganic salt of phosphoric acid or in combination with organic compound. ஓகே, அப்போ அந்த பாஸ்பரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து எதில் ரொம்ப, இதுவும் வந்து போனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். இன்னொன்று இது வந்து நம்மளோட பாடியில் தான் இருக்குது. இது வந்து நம்ம இன்ஆர்கானிக் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்போரிக் ஆசிட், இன்ஆர்கானிக் சால்ட் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் ஆர் இன் காம்பினேஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட காம்பினேஷனாக இருக்குது. பி இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் மினரல் ரெக்கார்ட் ஃபார் த பாடி. நம்மளோட பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஃபுட்டில் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஆர்டிஏ அப்படின்னா ரெக்கமெண்ட் டெய்லி அலவன்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 gram per day. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 1 to 2 gram per day வந்து கிடைக்கணும். சரிங்களா, அடுத்தது வந்து அதே தான் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எவ்வளோ கிடைக்கணுன்றது. இன்ஃபண்ட்டுக்கு 750 mg per day,
சில்ட்ரன் 1 to 3 இயர்ஸ்க்கு 600, 4 to 6 இயர்ஸ், 7 to 9 இயர்ஸ் வரைக்கும் 600 பர் டே கிடைக்கிது. 10 to 12 இயர்ஸில் 800, 13 to 15 இயர்ஸ்லேயும் 800, 16 to 18 இயர்ஸ்லேயும் 800 mg பர் டே கிடைக்கணும். மென் அண்ட் உமன் அடல்ட்டுக்கு வந்து 600 mg பர் டே. உமனுக்கு வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு 1200, லாக்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு 1200. போஸ்ட் மெனோபாசல் உமன் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் வந்து நிற்கிதில்ல, அவங்கள தான் நம்ம போஸ்ட் மெனோபாசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவங்களுக்கு 600 to 800 mg பர் டிஎல் கிடைக்குது. அடுத்த சோர்ஸஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் சோர்ஸஸ் வந்து குட் சோர்ஸஸ் எதில் அதிகமாக இருக்குன்னா, மில்க்கு, எக்கு, மீட் அண்ட் ஃபிஷ், சீரியல்ஸ், பல்சஸ், நட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஃபேர் சோர்ஸஸ் கம்மியாக இருக்கிறது வந்து வெஜிடபிள் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்குது கம்மியாக. எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி சீரியல்ஸ் தான். பாஜ்ரா, மெய்ஸு, ராகி, ரைஸ் ஃப்ளேக்ஸு, வீட்டு, இது வரைக்கும் சீரியல். இதிலெல்லாம் இவ்வளோ கிராம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பல்சஸ்ஸு என்னென்ன பிளாக் கிராம் டால், சோயாபீன், இதெல்லாம் பல்சஸ் பருப்பு வகைகள். கேரட், ஜிஞ்சலி சீட்ஸ், அடுத்து கிரவுண்ட் நட், இது எல்லாமே கேரட் வந்து வெஜிடபிள், ஜிஞ்சலி சீட்ஸ் அப்படின்றது ஆயிலி சீட், கிரவுண்ட் நட்டுங்கிறது நட்ஸில் வரும். அப்புறம் பஃபலோ மில்க்கு, கவு மில்க்கு, ஸ்கிம்டு மில்க் பவுடர், கோவா, பஃபலோஸ் மில்கில் பண்ணால் கோவா, அது எல்லாம் அதுலலாம் எவ்வளோக்கு இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எம்ஜி வந்து இருக்குது பர் 100 கிராமுக்கு பாஸ்பரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃபங்க்ஷன். பாஸ்பரஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் இஸ் நெசசரி ஃபார் த ஃபவுண்டேஷன் ஆஃப் போன் அண்ட் டீத், அதுக்கும் அதான் ஹெல்ப் பண்ணுது. ஆக்டிவேஷன் ஆஃப் பி விட்டமின், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் செல்ஸு. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் இஸ் நெசசரி ஃபார் த ஃபவுண்டேஷன் ஆஃப் போன் அண்ட் டீத், ஆக்டிவேஷன் ஆஃப் பி விட்டமின், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் செல்ஸ், ப்ரமோஷன் ஆஃப் மசில்ஸ் அண்ட் நர்வ் ஆக்டிவிட்டி, மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்ரி ட்ரையாட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதே போன் அண்ட் டீத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் பியை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு எப்படி கால்சியம் என்ன பண்ணுதோ அதே தான் இதுவும் பண்ணுது. அடுத்தது எனர்ஜி, செல்லுக்கு எனர்ஜி கொடுக்குது. மசில் அண்ட் நர்வ் ஆக்டிவிட்டி எப்படி நம்ம கால்சியமில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் வருது பாருங்கள், எல்லாமே அதுதான் வருது. அடுத்தது இட் இஸ் நெசசரி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ், லெசித்தின் அண்ட் செஃபலின் which are integral part of cell structure and also act as intermediates in fat transport and metabolism. இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. பாஸ்போலிபிட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லெசித்தின் அண்ட் செஃபலின் இதான் பாஸ்போலிபிட், அது வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து செல் ஸ்ட்ரக்சர், அது வந்து அதுக்கு உள்ள இன்டெக்ரல் பார்ட்னால் உள்பக்கம் உள்ள எல்லா ஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பண்ணுது. இன்டர்மீடியேட், ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு நம்ம என்னத்தை பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து ஃபேட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. It is essential for the CHO metabolism. CHO means carbohydrate. As phosphorylation of glycogen recovers inorganic phosphate and phosphoric esters. அது அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துலேயும் இது ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஏ கன்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் சர்டைன் கோஎன்சைம்ஸ். அதாவது கோஎன்சைம்னா என்சைம் செக்ரேட் ஆகுதில்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு என்சைம், அதுதான் கோஎன்சைம் நம்ம சொல்கிறோம். கோஎன்சைம் அண்ட் கோகார்பாக்சிலேஸ் which take part in the enzyme system concern in the oxidation of carbohydrate, protein and fat. அந்த கார்போஹைட்ரேட் ஃபேட் அது எல்லாத்தையுமே வந்து கன்சர்ன் மீன்ஸ் என்னென்னா அந்த ஆக்சிடேஷன்னா செதஞ்சு அதுலேருந்து ஆக்சிஜன் வெளியில் வர்றது, அந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ஆல் எசென்ஷியல் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் which are integral part of cell wall nucleic. வந்து நியூக்ளிக் ஆசிட் வந்து கான்ஸ்டிடியூவன்ட்ஸ், அதாவது ஒன்றா சேர்த்து அண்டு ப்ரோட்டீனையும் ஒன்றா சேர்த்து அந்த செல்லுக்கு வந்து கொடுக்கறதுல இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது தீஸ் ஆர் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். அடுத்து டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன். எந்த இடத்துல டைஜஷன் ஆகுது, எந்த இடத்துல அப்சர்ப்ஷன் ஆகுது. பாஸ்பரஸ் இன் ஃபுட் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆஸ் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் ஃபார்ம். இது வந்து ஆர்கானிக் ஃபார்ம்லேயும் இருக்குது, இன்ஆர்கானிக் ஃபார்ம்லேயும் இருக்குது. Most phosphorus is absorbed in its inorganic form. There are phosphates in the lumen of the SA, small intestine. SA means small intestine. Small intestine small part வந்து அப்சர்வ் ஆகுது. About 50 to 70% of phosphorus is observed with normal consumption. நார்மல் கன்சப்ஷன் நம்ம எடுத்துக்கிறதுலேருந்து 50 to 70% வந்து இந்த மாதிரி அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் 90% when consumption is low.
அப் டு 90% நம்ம எடுத்துக்கிற கால்சியம் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்சர்ப்ஷன் ஆகாது அப்படின்னு அர்த்தம். we don't know if absorption occurs via active transport or diffusion. அது வந்து எந்த அளவுக்கு அப்சர்ப்ஷன் ஆகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. Vitamin D increases absorption and dietary calcium, magnesium and aluminum reduce absorption. Vitamin D வந்து அப்சர்ப்ஷன் அதிகமாக்குது அண்ட் அலுமினியம் வந்து அப்சர்ப்ஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஸ்டோரேஜ் டோட்டல் பாடி பாஸ்பேட் இஸ் அபவுட் 25 ml, ஐ மீன் 700 கிராமில் இருக்குது. மோர் தென் 85% வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா போனில், 15% வந்து சாஃப்ட் டிஷ்யூவில், 1% வந்து ECF எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அபவுட் 5 கிராம் இன் பிரெயின் அண்ட் 2 கிராம் இன் பிளட் இஸ் ஃபவுண்ட். 5 கிராம் வந்து பிரெயின்லேயும் 2 கிராம் வந்து பிளட்லேயும் இருக்குது. அபவுட் 1.5 கிராம் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் ரெக்கார்ட் டு பி டேக்கன் இன் த டெய்லி. நம்ம டெய்லியும் எடுத்துக்கிற டயட்லேருந்து 1.5 கிராம் பாஸ்பரஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபிஷியன்சி இன் ரிக்கட்ஸ் சீரம் பாஸ்பேட் லெவல் இஸ் as low as 1 to 2 mg per 100 ml. ரிக்கட்ஸ் வந்து வரும் அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம கால்சியமில் பார்த்தது தான். தேர் இஸ் அ டெம்பரவரி டிசீஸ் டிக்ரீஸ் இன் சீரம் பாஸ்பேட் டியூரிங் அப்சர்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். டெம்பரவரியாக நம்ம எடுத்துக்கிற டயட்டில் பாஸ்பரஸ் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட்டோட அப்சர்ப்ஷன் வந்து கம்மியாயிடும். A lower concentration of organic phosphorus but a higher concentration of inorganic phosphorus in the serum has been estimated in diabetic mellitus. Diabetic mellitus வரத்துக்கும் காசஸாக இருக்குது. இது phosphate retention causes the acidosis in several renal disease. அதாவது ரீனல் டிசீஸில் அசிடோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் செகண்ட் இயரில் படிப்பீங்க. அது வரத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்குது. The resultant is the increase in serum phosphorus level. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரம் பாஸ்பரஸ் லெவல் வந்து அதிகமாகிடுது. சீரம் பாஸ்பரஸ் லெவல் ஆர் இன்க்ரீஸ்ட் இன் ஹைப்போபேராதைரடிசம். ஹைப்போபேராதைரடிசம்ங்கிறது ஒரு டிசீஸ் கண்டிஷன். அந்த டிசீஸ் கண்டிஷனில் வந்து சீரம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. blood phosphorus level are decreased in hyperparathyroidism and in celiac disease. ஹைப்பர்பாராதைரடிசமில் வந்து ஹைப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து பாஸ்பரஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்போவில் வந்து பாஸ்பரஸ் லெவல் அதிகமாகிடுது, ஹைப்பரில் வந்து பாஸ்பரஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகிடுது. அதனால் சீலியாக் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீலியாக் டிசீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்லில் நம்மளுக்கு வரக்கூடிய அப்நார்மாலிட்டி. Okay, in renal rickets there is low blood phosphorus level with the increased alkaline phosphate activity. renal rickets அப்படின்னு நம்ம கால்சியமில் பார்த்தோம்ல, அது வந்துச்சு அப்படின்னா அது பாஸ்பரஸ் வந்து லோவாக்கிடுது, பிளட் பாஸ்பரஸ் லெவல் வந்து லோவாகிடுது. இன்க்ரீஸ்ட் ஆல்கலைன் பாஸ்பேட் வந்து அதிகமாகிடுது. த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி இஸ் த காசஸ் ஆஃப் த லோ சீரம் பாஸ்பரஸ் அண்ட் த டிஃபெக்ட்ஸ் இன் த கால்சிஃபிகேஷன் ஆஃப் போன். விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் வந்து பாஸ்பரஸ் கம்மியாகிடுது, அதனால் போன் கால்சிஃபிகேஷன், போன் வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. டாக்ஸிசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா எக்ஸசிவ் டோஸ் ஆஃப் பாஸ்பரஸ் வில் லீட் டு எரோஷன் ஆஃப் ஜா அண்டு கால்சியம் லாஸ். அதாவது எரோஷன் ஆஃப் ஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், அந்த போனில் இருக்கிற கால்சியத்தை வந்து எரோஷன் அது சொரிஞ்சு எடுத்துரும் அப்படின்றாங்க. சரிங்களா. எரோஷன்னா அந்த சொரன்றது, அந்த பேத்துட்டு வர்றது, அதான் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ பாஸ்பரஸ் வந்து அதிகமானாலும் பிரச்சனை தான், கம்மியானாலும் பிரச்சனை தான். ஓகேப்பா, இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.